என்ன என்னாச்சுன்னு சொல்லு திவ்யா. எதுக்கு அவர் வந்துட்டு போறாரு? என்ன கேள்வி இது? அவர் எங்க மாமா. எதுக்கு வரான்னு கேட்டா என்ன அர்த்தம்? வந்தது பெருசு இல்ல, முத்தழகு மேரேஜ் பத்தி இங்க எதுக்கு பேச வந்தாரு? இங்க பேசாம வேற எங்க பேச சொல்ற? அவர் எந்த மீனிங்ல பேசினாருன்னு உனக்கு புரியலையா சக்தி? நான் எதையும் குதர்க்கமா யோசிக்கிறது இல்ல. நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க? நானும் எதையும் அப்படி யோசிக்கிறது கிடையாது. ஆனா அவர் பேசினதுல இருந்து அவர் உனக்கும் முத்தழகுக்கும் சம்பந்தம் பேச வந்திருக்காருன்னு உனக்கு புரியலையா? என்ன உளர்ற? உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரியாதா? அப்படியே சம்பந்தம் பேச வந்தா கூட எப்பவும் பேசிருக்கலாம்ல. எதுக்கு இப்போ வந்து பேசின அவரு? ஏன் சக்தி இப்படி எல்லாரும் என்ன டென்ஷன் படுத்துறீங்க? என்ன இங்க வந்தேன்னு இருக்கு. நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். எனக்கு இப்ப சீரியஸா ஒரு பதில் தெரியணும். ஆளாளுக்கு நான் அவளோட சம்பந்தப்படுத்தி பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்? அத்தை பொண்ணு மாமா பையனா அப்படிதான் திவ்யா பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இங்க சகஜம். உனக்கு தான் தப்பா தெரியுது. அப்புறம் ஏன் முத்தழகு கல்யாண பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கையை நடிப்பேன்னு சொன்னாரு? சம்பந்தம் பேசுற வீட்டுல தானே அப்படி சொல்லுவாங்க. நாங்க எத்தனை வருஷமா அவர் கூட பழகிட்டு இருக்கோம். எங்களாலே அவர் சரியா புரிஞ்சுக்க முடியல. நீ எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்க? உன்னால புரிஞ்சுக்க முடியுமா என்ன? அவர் என்ன அர்த்தத்துல எப்படி பேசுவாருன்னு எங்களுக்கே தெரியாது திவ்யா. உங்களுக்குலாம் வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப கிளியரா புரியுது சக்தி. சரி, அப்படியே அவர் எனக்கு நிச்சயம் பேச வந்தாருன்னு வச்சுக்க, அதை நான் ஒத்துக்கணும்னு நினைக்கிறியா? நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு பார்க்க முடியுமா திவ்யா? நான் உன எந்த அளவுக்கு லவ் பண்ண உனக்கு மட்டும் தான் நல்லா தெரியும். சரி விடு, நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அட்லீஸ்ட் என்னையாவது நம்பு திவ்யா, பிளீஸ். இத பாரு திவ்யா, எதையும் போட்டு மனசு குழப்பிக்காத. என் சிச்சுவேஷன் உனக்கு புரியுதா சக்தி? என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. என்ன பெருசா சொன்னியே, நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு. என்னாலே அப்படி ஒரு லைஃப் நினைச்சு பார்க்க முடியாது சக்தி. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கப்போ அதை நான் எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? அதை என்னால் தாங்கவே முடியல. மிஸ் பண்ண விரும்பல சக்தி, அதனால இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டேனா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. முத்தழகு ரொம்ப நல்ல பொண்ணு திவ்யா. இருக்கட்டும், ஆனா எனக்கு அவளை பிடிக்கல. அவ பேரை கேட்டாலே எனக்கு என்னவோ மாதிரி ஆகுது. நீ இனிமே அவ பேச்ச எடுக்க மாட்டேன்னு சொல்லு. நான் இந்த நிமிஷமே எப்பவும் போல உன் கூட பழக தயாரா இருக்கேன். இல்ல அவ பேச்சு எடுத்துதான் தீர்வேனா நமக்குள்ள இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். எது வேணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. முத்தழகு, முத்தழகு, வா வசந்தி. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஹே ஐஸ்வர்யா, வா உள்ள வா. சாப்பாடு நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டோம். உங்க வீட்ல ஒரு வெட்டு விட்டுட்டு தான் போறோம். வாங்கல சாப்பிடலாம். அவசரப்படல முத்தழகு, சில விஷயங்கள் பேசி முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் கை நினைக்கலாமே. என்ன பேசணும்? என்ன ஐசு சொல்லிடலாமா? விஷயம் எதுவும் இல்ல முத்தழகு, ஐஸுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். உன் நட்பை நாடி வந்து உன் கூட முழுகாத ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறா. நீ என்ன சொல்ற? நீங்க வந்து என்கிட்ட சாரி கேட்டீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல இருந்தே நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐஸுக்கு நல்லவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கெஞ்சி கூத்தாடி என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா.
ஆமா, அதான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கலாம்னு நான் இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க முத்தழகு? சட்டப்பட்டு ஒரு நல்ல பதில் சொல்லு. அந்த பதில ஐஸுக்கு சாதகமா இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கோ. என்ன சம்மதமா? அத வாய் திறந்து சொன்னா உங்க அப்பா விட்டு சொத்தா போயிடும். வீட்ல மாமா இருக்காரா? இல்லையே. அப்பாடா, தப்பிச்சிட்டேன். நீங்க ஒத்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னையும் திவ்யாவையும் பாக்கும்போது முகத்தை திருப்பிக்கிட்டு போனீங்கல்ல, அதனால உன்னை திமிரு பிடிச்சவன்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் நான் தான் உன் அருமை பெருமெல்லாம் சொல்லி நீ எம்பிட்டு நல்லவன்னு புரிய வச்சேன். நீ இதுக்காகவே நம்ம ஊருக்கு மத்தியில எனக்கு ஒரு செலவு வைக்கணும், தெரிஞ்சுக்க. உங்க அப்பா தான் கால் பண்றாரு. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும் சக்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாமா. என்ன சக்தி போனே காணோம்? முதல்ல ஒரு நாளைக்கு 2-3 டைம்ஸ் போன் பண்ணுவீங்க, அப்புறம் 2-3 days ஒன்ஸ் போன் பண்ணீங்க. இப்போ 1 week 10 days ஆச்சு போனே காணோம். என்ன நாங்கெல்லாம் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. அப்புறம் ஏன் போனே பண்ணல? பண்ணணும்னு நினைக்கிறது, அப்புறம் மறந்துற அளவுக்கு பிஸி. இனிமே பண்றேன் மாமா. இனிமேல் என்ன போன் பண்றது? அதான் நீங்களே வர போறீங்கல்ல. சக்தி மாமா, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏதோ ஒரு ஆசைக்காக இவ்வளவு நாள் இருந்துட்டாங்க. இனிமேல் அங்க இருக்கிறது நல்லா இல்ல. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பின்னாடி இவ்வளவு நாள் அங்க தங்கி இருந்தாங்கன்னா எங்க ரிலேஷன்ஸ் கூட ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால ஒரு 2-3 days தங்க வச்சுட்டு திரும்ப சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க சக்தி. நான் எதுக்கு சொல்றேன்னா, வேலைகிட்ட சொன்னா அவன் அனுப்ப மாட்டான். அதனால நீங்க எப்படியா கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே? சக்தி, திவ்யா இருந்தா கொஞ்சம் கொடுங்க. இத கொடுக்குறேன் அங்கிள். திவ்யா இந்தா. ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஐஸ்வர்யா அவ்வளவு நல்லா இருக்கா? என்னம்மா, எங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணலையா? ஊருக்கு வர ஐடியாவே இல்லையா? வரேன்பா. அதான் சக்தி கிட்ட சொல்லிருக்கேன், இன்னொரு 2-3 daysல கூட எப்படியாவது அனுப்பி வைக்க சொல்லி. வரேன்பா. அதான் சக்தி கிட்ட சொல்லிருக்கேன், இன்னொரு 2-3 daysல கூட எப்படியாவது அனுப்பி வைக்க சொல்லி. சீக்கிரமா வந்துருங்கம்மா. சரிப்பா. வர மாதிரி இருந்தா சக்தியும் கூட வர சொல்லுங்க. கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போறோம். சரிப்பா. சரி, ஐஸ்வர்யா கிட்ட கூட. இல்ல, அவ வெளியே போயிருக்கா. சரி, வந்ததும் கால் பண்ண சொல்லுமா. சரி. ஓகேமா, பாய். பாய்ப்பா. நீ என்ன டிசைட் பண்ண போற? போகாம இருக்கவும் முடியாது, ஆனா திடீர்னு போறதுக்கும் மனசு வரல. ஜஸ்ட் ஒரு 15 days ஆவது இருந்துட்டு போற மாதிரி பாரு திவ்யா. இதுல நான் என்ன பண்ண முடியும் சக்தி? ஓகே, இது எங்க அப்பா கிட்ட பேசி சால்வ் பண்றதுக்கு பாக்குறேன். வா ஐஸ்வர்யா, வா வந்து உட்காரு. வா. இது உங்க மாமா வீடு தானே? என்னமோ புதுசா வர மாதிரி ஃபீல் பண்ற. உட்காரு. ஏன் இப்படி பயப்படுற? உன் ஃபேஸ் சாந்தமா அழகா லட்சணமா இருக்கு. வசந்தி, காது மூடுறி. எதுக்கு? காது மூடுன்னு சொல்றேன். என்ன சொல்ல போற? நான் பையனா பிறந்திருந்தா முத்தழக சைட் அடிச்சிருப்பேன்னு சொல்ல போற, அதானே? அடி பாவி,
எப்படி கண்டுபிடிச்ச? அழகா இருக்குன்னு சொல்லிட்டு காதை பத்த சொன்னா அடுத்த டைலாக் என்ன வரும்னு தெரியாதா? இவ்ளோ சின்ன பொண்ணா இருந்துட்டு விவரமா பேசுற. பொதுவா கிராமத்து பொண்ணுங்கன்னா அப்பாவியா இருப்பாங்க. ஆனா நீ என்னடானா ஆடி பாவி அப்படி சொல்ற அளவுக்கு இருக்க. தட் இஸ் வசந்தி. ச்சே, பே. சரி சரி மேட்ருக்கு வா. நீ நிஜமாலே ஒரு பையனை பிறந்திருந்தா முத்தலக லவ் பண்ணிருப்பியா? ஆமா. ஐயோ, என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது பேசுங்க. நீ யாரையாவது சைட் அடிச்சிருக்கியா? இல்ல. பொய் சொல்லாம சொல்லு. நிஜமா இல்ல. நீ யாரையாவது சைட் அடிச்சிருக்கியா? வயசுக்கு தகுந்த கேள்வி கேளுடி. சரி சரி ஓவரா பில்டப் பண்ணாத. நம்ம முத்தலுக்கு மேக்கப் போட ஆரம்பிக்கலாமா? சரி, நீ போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன்ன நாடு கடத்த போறேன் சொன்னோம். மேக்கப் தானே போட போறேன்னு சொன்னோம். அதுக்கே இப்படி சங்குதுற? அதுக்கில்ல வசந்தி, நான் வீட்டுக்கு வேற போகணும். நேரமாச்சு. இன்னைக்கு உனக்கு மேக்கப் போட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு தான் நாங்க 2 பேரும் சபதம் எடுத்திருக்கோம். எங்க சபதம் நிறைவேற வரைக்கும் நாங்க 2 பேரும் தூங்க போறதே இல்ல. நீ போய் எடுத்துட்டு வா போ. ஓகே வசந்தி, ஏய், எங்க எடுத்துட்டு போற? ஐசு நானும் முத்தலுக்கு மேக்கப் போட போறோம். முதல்ல இந்த பொட்டு திருநீர் எடுத்துடு. ஏய், என்ன முத்தழகு எப்போ வந்த? இப்பதான் மாமா. பரவாயில்ல, உட்காரு, உட்காரு. இத பாருங்க சக்தி, half an hourக்கு எங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நாங்க முத்தழகுக்கு மேக்கப் போட போறோம். ஐயோ, சொன்னா கேளுங்க. வேண்டாம். ஏய், போட்டுக்கு முத்தழகு எப்படிதான் இருக்குன்னு நாங்களும் பாப்போம். அது சொல்லுங்க செல்ல குட்டி. இதுக்கு பேரு ஐஷாடு. நான் உனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன்ல, அத மறந்துட்டியா நீ? சக்தி, நாங்க வர போறோம். கண்ணு மூடிக்கோங்க. ஆண்டி நீங்களும் கண்ணு மூடிக்கோங்க. கண்ணு திறக்க கூடாது. திறக்க மாட்டேன், கூட்டிட்டு வாங்க. வா 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 சொல்றேன். வா வா. ஐயோ. இங்க நெல்லு முத்தழகு. இப்போ கண்ணு தரங்க. முத்தழகு சூப்பரா இருக்காமா. கேட்டியா? சூப்பர் முத்தழகு, கலக்கிட்ட. என்னம்மா முத்தழகு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எப்படி எங்க டேலண்ட்? ஏ ஐஸ் சூப்பர். தேங்க் யூ. வாண்டு கலக்கிட்ட போ. ஐஸ்வர்யா, என்ன திவ்யா? இங்க வா. காதலிக்க நேரமில்லை, தொடர்கிறது. திவ்யா, என்ன திவ்யா திடீர்னு இப்படி நெற்றிக்கண்ணை திறந்து நின்னுட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ரிதிக் ரோஷனை நேர்ல பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கூட்டிட்டு போறியா? யாருடைய அவ? அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்படி கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ இப்படி எல்லாம் பண்ண நான் அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. நீ பண்ற கால்லாம் வேஸ்ட். நான் ஒரு மிரட்டுன சந்துரு பயந்துருவாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போறியா இல்லையா? வாய் வாய் வாய். எனக்கு அவளை பிடிக்கல. இது என்ன கதையா இருக்கு? உன் ஃப்ரெண்டு குண்டு சுகன்யா இருக்கால, அவளையும் தான் எனக்கு பிடிக்காது. ஓவர் பந்தா தெரியுமா? எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக நீ அவளோட பழகாம இருக்கியா என்ன? அது வேற இது வேற ஐஸ்வர்யா. ஓகே, அவ ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்கா, சாஃப்டாவும் இருக்கா. அவளையே உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற? எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். இப்படி சொன்னா எப்படி திவ்யா? ரீசன் சொல்லு. சொன்னா புரிஞ்சுக்க ஐஸ்வர்யா. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தெரியுமா? அவளோட பழகுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீ அவளோட பழகுறத நிறுத்த மாட்டேன். ஏன் திவ்யா எல்லாத்தையும் சீரியஸாவே எடுத்துக்கிற?
உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா? ஆ, நீ கேக்குற கேள்வி சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் சொல்ற. பாசத்துக்கு நீ, பழகுறதுக்கு அவ. நீ சாப்பிடலையாம்மா? இல்ல எனக்கு பசிக்கல அத்தை. எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க, சேர்ந்து சாப்பிடலாம் வா. இல்ல நான் அப்புறமா சாப்பிடுறேன். காலையிலயும் கொஞ்சம் தான் சாப்பிட்ட போல இருக்கு, அப்புறம் எப்படி உனக்கு பசி எடுக்காம இருக்கும்? எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் திவ்யா. நீ எவ்வளவு கலகலப்பாவும் இருக்கும். ஏய், ஓவரா சீனை போடாத. எல்லாரும் உன்னை கம்பல் பண்றது உனக்கு ரொம்ப பெருமையா? எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன ஃபோன் மாதிரி உளறிட்டு இருக்க? சும்மா இருக்க மாட்டியா? சரி விடுமா, அவ பசிக்கலன்னா அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டுமே. நீ கோவப்படாத. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. இதுல என்னமா இருக்கு? பசி இருந்தாதான் சாப்பிட முடியும். சரி, நீ அப்புறமா சாப்பிட்டுக்க போ. நீ உட்காருமா, நான் பரிமாறுறேன். இல்லத்த, நீங்க போய் உட்காருங்க, நான் பரிமாறுறேன். நீயும் இவங்களோட சேர்ந்து சாப்பிடலாம்ல. எல்லாருக்கும் என் கையால பரிமாறணும்னு ஆசையா இருக்கு, நானே பரிமாறுறேனே. சரி, உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? நீயே பரிமாறு. திவ்யா நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். முத்தழகு, உன்னை நான் நம்புறேன், ஆனா உன் சமையல நம்பலாமா? ஏய், எங்க முத்தழகு சாப்பாடு சாப்பிட நீ கொடுத்து வச்சிருக்கணும். சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் வேணும்னு தோணும். சாப்பிடு. இப்படி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டேன்னு வையேன், குண்டாயிடுவேன். சான்ஸ் இல்ல. நீ ஒல்லி ஆயிடுவ. நான் எப்பவும் போல ஸ்லிம்மா தான் இருக்கேன். ஏய், யார் நீயா? சைஸ பார்த்தா அப்படியே பிந்து கோஷ் மாதிரி ஆகுறது போல தெரியற. நீதான் அவ. நீதான் அவ. நீதான் அவ. நீதான் அவ. நீதான் அவ. சரி சரி, நீதான் அவ. யாரும் குண்டாக மாட்டீங்க, சாப்பிடுங்க. முத்தழகு, சாப்பாடு ரியலி ஃபேண்டாஸ்டிக். ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதனாலதான் உன்னை ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்களா? மாடர்ன் Dress, அறுசுவை டின்னர், கலக்கற முத்தழகு. சமையலும் முத்தழகு சமையல் தான். பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு.